எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி சிஸ்டர்ஸ் கிச்சனில் இன்றைக்கி வந்து மேகி தான் செய்ய போகிறேன். இப்போ வந்து நான் மழை தண்ணி எப்போவுமே வந்து பிடிச்சி வச்சுப்பேங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம வந்து விளக்கு கழுவலாம், மழை தண்ணி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பாத்திரம்லாம் நல்லா வெள்ளையாக இருக்கும், கழுவிக்கலாம். மெயினாக வந்து துணி துவைக்கலாம், நல்லா வெள்ளையாக இருக்கும். துணி நல்லா ஊற வச்சுட்டு நல்லா பிழிஞ்சு வாஷிங் மிஷினில் போட்டு ஓட விடுங்க. அப்படி கையில் துவைக்கிறவங்க துவைக்கலாம், நல்லாயிருக்கும் அந்த தண்ணி. அதனால் நான் அப்பப்போ அதை பிடிச்சி வச்சுருப்பேன். சரி, ஃப்ரெண்டுக்கும் காமிக்கலாம், நம்ம ஃப்ரெண்டுங்களுக்கெலாம் காமிக்கலான்னு தான் காமிச்சேன். இப்போது சுட சுட வந்து மழையில் மேகி தான் செய்ய போகிறேன். மோஸ்ட்லி மேகி வந்து எனக்கு ஒத்துக்காது, இருந்தாலும் ரொம்ப பிடிக்கும். பசங்களுக்காக வந்து செய்யலாம் அப்படின்னு செய்ய ஆரம்பித்தேன். வெறும் கோஸ் மட்டும்தான் இருந்தது, கேரட் பீன்ஸ்லாம் இல்லை. ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், 2 பச்சை மிளகாய் கீறிட்டேன். அதுக்கப்புறம் கோஸை பொடியாக கட் பண்ணி வச்சுட்டேன். அது கொஞ்சம் தான் இருந்தது, வேஸ்ட் பண்ண வேணான்னு இதில் போட்டுட்டு ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நெய் 1 ஸ்பூனு, 2 ஸ்பூன் எண்ணெய், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டேன். அவ்வளோதான். இந்த தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், கோஸு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டேன். அந்த மேகி பாக்கெட்டுக்குள்ளே ஒரு மசாலா இருக்கும், அதை வந்து இந்த பக்கத்தில் வந்து சுடுதண்ணி வச்சு நல்லா கொதிக்கிட்டோன்ட்டு அதை அதில் ஊற்றிட்டேன். அப்போ தான் காய் வேகும். அதுக்கப்புறம் வந்து அந்த மேகி மசாலாவை போட்டுட்டேன். சூட்டில் போட்டுட்டா நல்லா கரைஞ்சிடும். இல்லைன்னா நீங்கள் வந்து கிளாஸில் தான் வந்து கலக்கி ஊற்றணும். அப்புறம் மேகி நல்லா உடச்சி போட்டுக்கிட்டேன். கொஞ்சம் சேமியா போட்டேன், ஏன்னா பத்தாது, அதுக்காக நான் சேமியா சேர்த்துக்கிட்டேன். இது நானாக யோசித்து பண்ணேன். கண்டிப்பாக யாரும் சேமியா மேகி சேர்த்து செய்ய சொல்லித்தரல, நானாக யோசித்தேன். சரி பத்தாது, கொஞ்சம் சேமியா போட்டுருவோன்னு போட்டேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. மேகியாக சேமியாவான்னு தெரில, மழைக்கு சுட சுட சூப்பராக இருந்தது. நான் சாப்பிட்டேன். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், அடிக்கடி செய்ய வேணாம்.